இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast. நெல்லை பாளையங்கோட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நிறைவடைந்த பகுதிகளில் சாலைகளை சீரமைக்க கோரி மாநகராட்சி ஆணையரிடம் திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மனு அளித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி ஆணையரை சந்தித்த பாளை சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் வஹாப் மனு ஒன்றை அளித்தார். அதில் பாளையங்கோட்டையில் தற்போது மீன், கோழி மற்றும் ஆட்டு இறைச்சி கடைகள் வெவ்வேறு இடங்களில் உள்ளதால் மக்களுக்கு சிரமம் உள்ளது. இதனை தவிர்க்க பாளையங்கோட்டை பழைய காவலர் குடியிருப்பு இடத்தில் மாநகராட்சி சார்பில் நவீன ஆடு அறுப்பு மனை மற்றும் ஒருங்கிணைந்த இறைச்சி விற்பனை வளாகத்தை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்த இடங்களில் சாலைகள் சரி செய்யப்படாமல் உடனடியாக புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளை தொடங்கி விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். துணை மேயர் ராஜு, மாநகர செயலாளர் தினேஷ், மண்டல தலைவர்கள் மகேஸ்வரி, ரேவதி மற்றும் கதீஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். நெல்லை பாளையங்கோட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நிறைவடைந்த பகுதிகளில் சாலைகளை சீரமைக்க கோரி மாநகராட்சி ஆணையரிடம் திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மனு அளித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி ஆணையரை சந்தித்த பாளை சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் வஹாப் மனு ஒன்றை அளித்தார். அதில் பாளையங்கோட்டையில் தற்போது மீன், கோழி மற்றும் ஆட்டு இறைச்சி கடைகள் வெவ்வேறு இடங்களில் உள்ளதால் மக்களுக்கு சிரமம் உள்ளது. இதனை தவிர்க்க பாளையங்கோட்டை பழைய காவலர் குடியிருப்பு இடத்தில் மாநகராட்சி சார்பில் நவீன ஆடு அறுப்பு மனை மற்றும் ஒருங்கிணைந்த இறைச்சி விற்பனை வளாகத்தை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்த இடங்களில் சாலைகள் சரி செய்யப்படாமல் உடனடியாக புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளை தொடங்கி விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். துணை மேயர் ராஜு, மாநகர செயலாளர் தினேஷ், மண்டல தலைவர்கள் மகேஸ்வரி, ரேவதி மற்றும் கதீஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். நெல்லை பாளையங்கோட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நிறைவடைந்த பகுதிகளில் சாலைகளை சீரமைக்க கோரி மாநகராட்சி ஆணையரிடம் திமுக எம்எல்ஏ அப்துல் வஹாப் மனு அளித்துள்ளார். நெல்லை மாநகராட்சி ஆணையரை சந்தித்த பாளை சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் வஹாப் மனு ஒன்றை அளித்தார். அதில் பாளையங்கோட்டையில் தற்போது மீன், கோழி மற்றும் ஆட்டு இறைச்சி கடைகள் வெவ்வேறு இடங்களில் உள்ளதால் மக்களுக்கு சிரமம் உள்ளது. இதனை தவிர்க்க பாளையங்கோட்டை பழைய காவலர் குடியிருப்பு இடத்தில் மாநகராட்சி சார்பில் நவீன ஆடு அறுப்பு மனை மற்றும் ஒருங்கிணைந்த இறைச்சி விற்பனை வளாகத்தை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்த இடங்களில் சாலைகள் சரி செய்யப்படாமல் உடனடியாக புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளை தொடங்கி விரைந்து முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். துணை மேயர் ராஜு, மாநகர செயலாளர் தினேஷ், மண்டல தலைவர்கள் மகேஸ்வரி, ரேவதி மற்றும் கதீஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast.